பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியில் இருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அதிகாரம் 19, இறைவார்த்தை 10. இழந்து போனதை தேடி மீட்கவே மானிட மகன் வந்திருக்கிறார் என்று சொன்னார். கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய திரு பெயரினால் உங்களை ஆசீர்வதிக்கின்றேன். நீங்கள் அவருடைய நாமத்தை போற்றி புகழ்ந்து அவருடைய கரத்திலிருந்து அற்புதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக இடைவிடாமல் செபியுங்கள். அப்பொழுது இழந்து போனதை உங்களுக்கு மீட்டு தந்து உங்களை மீண்டும் ஆசீர்வதிப்பார். ஏனென்றால் இழந்து போனதை மீண்டும் தருகிறவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஏதாவது ஒன்றை நீங்கள் இந்த உலகத்திலே இழந்து போய் இருக்கலாம். ஏதாவது ஒரு நபரை நீங்கள் தவறவிட்டு இருக்கலாம். நல்ல வாய்ப்பை உங்களுடைய கைகளில் இருந்து கை நிகழ்ந்து போய் இருக்கலாம். அல்லது நல்ல சூழ்நிலைகளை கடவுள் உருவாக்கி கொடுத்திருக்கலாம். அந்த சூழ்நிலைகளை நீங்கள் இழந்து போய் இருக்கலாம். ஆண்டவர் இந்த நாளிலே உங்களை பார்த்து சொல்லுகின்றார், இழந்து போனதை மீண்டும் நான் தருவதற்காக வந்திருக்கிறேன் என்று. அப்படி என்றால் முதலில் நாம் எதை இழந்து போனோம்? பிரியமானவர்களே, நாம் கடவுளோடு உள்ள ஒரு உறவை நாம் இழந்து போய் இருக்கின்றோம். அந்த ஆழமான ஐக்கியத்தை நாம் இழந்து போய் விட்டோம். எனவே தான் நாம் பலவீனம் உள்ள மனிதர்களாக, உற்சாகமற்றவர்களாக, வேதனையுற்றவர்களாக, மிகவும் கலக்கத்தோடும் குழப்பத்தோடும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். ஆண்டவர் உங்களுக்குள் திரும்ப வந்துவிட்டார் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில் இழந்து போனதை அவர் மீண்டும் தருகின்றார். அன்பார்ந்தவர்களே, சக்கேயு என்று சொல்லக்கூடிய அந்த நபர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எரிகோவுக்கு சென்று கொண்டிருந்த அந்த வழியிலே அவர் போய்கொண்டு இருக்கின்றார். அங்கு சக்கேயு என்றும் பெயருடைய டாக்ஸ் கலெக்டர் என்று சொல்லுவார்கள், வரி தண்டுபவர், வரி வசூலிக்க கூடியவர், மிகவும் குட்டையான ஒரு மனிதராக இருந்தார். அவரை அங்கு வாழ்ந்து கொண்டிருந்த எல்லோருமே பாவிகள் என்றுதான் அழைத்தார்கள். ஏனென்றால் அவர் அந்த அரசாங்கம் விதித்த வரிக்கு மேல் வரிகளை பெற்றுக்கொண்டு மக்களையும் அரசாங்கத்தையும் ஏமாற்றிக் கொண்டு இருந்த ஒரு நபராக இருந்தார். இந்த காலங்களில் நாம் பார்க்கின்றோம், கையூட்டு வாங்கிறவர்கள், லஞ்சம் வாங்கிறவர்களை பார்த்திருக்கின்றோம். எல்லா நாடுகளும் எல்லா மாநிலங்களும் லஞ்சத்தில் ஊறி போய் இருக்கின்றது. அதில் இருந்து ஒரு விடுதலை வேண்டும். அவ்வாறு லஞ்சம் வாங்கிறவர்களை ஆண்டவர் ஒரு நாளும் கருத்தில் கொள்ள மாட்டார். அவர்கள் ஆண்டவரை தன்னுடைய வாழ்க்கையில் இழந்து போவார். அவருடைய கடைசி காலங்கள் பரிதாபத்துக்குரியதாக இருக்கும். ஏனென்றால் நாம் உழைக்காத பணம் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வரும் பொழுது நாம் எல்லாவற்றையும் இழந்து போய்விடுவோம். குடும்பத்தை இழந்து போய்விடுவோம், உறவை இழந்து போய்விடுவோம், மகிழ்ச்சியை இழந்து போய்விடுவோம், சந்தோஷத்தை இழந்து போய்விடுவோம், நம்பிக்கை இழந்து போய்விடுவோம். நாம் அப்படியே இந்த உலகத்திலே கடைசியாக அழிந்து போய்விடுவோம். ஆனால் இந்த சக்கேயு என்கிறவர் இயேசுவை நான் பார்க்க வேண்டும், அவர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கின்றார், நான் அவரை சந்திக்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தை கொண்டு காட்டு அத்தி மரத்திலே அவர் ஏறி அங்கு இருந்து இயேசுவை உற்று கவனித்துக் கொண்டு இருந்தார். இயேசுவுக்கு தான் எல்லாம் தெரியுமே. எல்லாருடைய மனதையும் ஆய்ந்து அருந்தி ஊடுருவி பார்க்கக்கூடியவர் அல்லவா? அவர் அப்படியே அந்த மரத்தின் அடியில் வந்த உடனே சக்கேயுவை பார்த்து, சக்கேயுவே, நீ இறங்கி வா, இந்த நாளில் நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்று சொன்னார். அவ்வளவுதான். அவருக்குள் மகிழ்ச்சி, சந்தோஷம். உடனடியாக சொல்லுகின்றார், நான் யாரையாவது ஏமாற்றி இருந்தால் நான் எல்லாவற்றையும் நான் பாதியாக கொடுத்து விடுகிறேன், 4 மடங்காக திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று இயேசுவுக்கு முன்பாக பாவ அறிக்கை இடுகின்றார். உடனடியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார் மிகவும் தெளிவாக, இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று என்று அந்த இடத்திலே வாக்கு கொடுக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, இந்த இடத்திலே அவர் இழந்து போன அந்த எல்லாவற்றையும் திரும்ப பெற்று கொண்டார். இயேசுவை சொந்தமாக்கி கொண்டார். பாவி என்று கருதப்பட்டவர் பரிசுத்தமாக மாற்றப்பட்டார். அவருடைய பெயர் இந்த திரு விவிலியத்திலே இறை வார்த்தைகளோடு எழுதப்பட்டு இருக்கின்றது. அதே போல்தான் நம்முடைய ஆதி பெற்றோராகிய ஆதாமும் ஏவாளும் அவர்கள் செய்த பாவத்தினால்
கடவுளோடு உள்ள உறவை நாம் இழந்து போய்விட்டோம். ஆண்டவருடைய பிரசன்னத்தை இழந்து போய்விட்டோம். ஆண்டவருடைய வல்லமையை இழந்து போய்விட்டோம். இந்த நாளிலே அவை எல்லாவற்றையும் சீர்படுத்தி மீண்டும் நம்மை பலப்படுத்தி அவரோடு இணைந்து இருக்கத்தான் நற்கருணை நாதர் நமது நடுவில் இருக்கின்றார். எனவே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதை இழந்து போனாலும் ஒரு பொழுதும் கடவுளோடு இருக்கக்கூடிய உறவை நீங்கள் இழந்து போய்விடக் கூடாது. உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் ஆண்டவருடைய பிரசன்னத்தை இழந்து போய்விடக் கூடாது. இனியாவது ஆண்டவருடைய உறவை நீங்கள் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். மோய்சன் 10 கட்டளைகளை உடைத்து போட்டார். ஏனென்றால் அங்கு இருந்த மக்கள் கடவுளுக்கு எதிராக பாவமும் தீமையும் செய்தார்கள். மீண்டும் கடவுள் அவரை அழைத்து 2வது பிரதியை கொடுத்து அவரோடு ஒரு உடன்படிக்கையை செய்து மீண்டும் புதுப்பித்துக் கொண்டார். இதுதான் கடவுளுடைய குணம். பிரியமானவர்களே, எனவே நாம் என்ன செய்ய வேண்டும்? குறைந்தபட்சம் ஒரு அரை மணி நேரத்திற்கு ஒரு முறையாவது என்னுடைய உள்ளம் கடவுளோடு இருக்கிறதா என்றும் நீங்கள் சிறிய சிறிய ஜபங்களை செய்து உங்களை ஆண்டவரோடு நீங்கள் இணைத்துக் கொள்ள வேண்டும். அதை விட்டுவிட்டு 5 நிமிடம் 2 நிமிடத்திற்கு எந்த ஒரு மெசேஜ் வந்திருக்கிறது, என்ன ரீல் வந்திருக்கிறது என்றே சொல்லி மொபைலை மட்டுமே பார்த்து கொண்டு இருந்தீர்கள் என்றால் கடைசி காலகட்டங்களிலே யாரும் உங்களை தப்புவிக்க முடியாது. அந்த நாளிலே சாத்தான் வந்து உங்களை அழைத்து கொண்டு போகக்கூடிய வேளையிலே நிச்சயமாக நரகத்திற்குள் கடந்து போய் விடுவோம். ஏனென்றால் எஸ்ஐயா 59வது அதிகாரம் 2வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, பாவங்களும் நீங்கள் செய்த பாவங்களும் தீமைகளும் உங்களுக்கும் எனக்கும் இடையே ஒரு பிளவை ஏற்படுத்தி இருக்கின்றன. ஆண்டோடைய பிரசன்னத்தில் ஒரு பிளவை ஏற்படுத்தி இருக்கின்றன. எனவே தான் நாம் ஜெபிக்கும் பொழுது நம்முடைய ஜெபம் ஆண்டோடைய காதுக்கு எட்டுவது இல்லை. நீங்கள் நினைக்கலாம், நான் தொடர்ந்து ஜெபிக்கின்றேன், நான் தொடர்ந்து ஆண்டோட மன்றாடுகின்றேன், திருப்பலிக்கு போகின்றேன், ஆண்டவரை நோக்கி நான் ஜெபிக்கின்றேன், ஜெபமாலை சொல்லுகின்றேன், இறை வார்த்தையை வாசிக்கிறேன் என்று பாவத்திலிருந்து வெளியிலே வராதபடி இந்த உலகத்திலே குடிகாரனும் வேசித்தனமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறவனும், லஞ்சம் வாங்கி கொண்டு இருக்கிறவனும், மக்களை ஏமாற்றி கொண்டு இருக்கிறவனும், இந்த உலகத்திலே கடவுளை பின்பற்றாதபடி கடவுள் கிடையாது என்று சொல்லிக் கொண்டு இருக்கிறவனும், ஏழை எளிய மக்களை வஞ்சிக்கிறவனும், யாரெல்லாம் மக்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஊதியத்தை வேலை செய்கிறவர்களுக்கு கொடுக்காமல் இருக்கிறவனும் நித்திய நரகத்திற்குள் தள்ளப்படுவான். அல்லேலூயா. அறிந்து கொள்ளுங்கள், ஆண்டவரோடு இருக்கக்கூடிய உறவை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். இழந்து போனதை மீண்டு தருவதற்காக தந்தை கடவுள் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வந்திருக்கின்றார். ஆண்டவர் உங்களுக்காக எவ்வளவு பெரிய தியாகம் செய்தார் அல்லவா அன்பார்ந்தவர்களே. தன்னுடைய ஒரே பேரான மகனை அனுப்பி வைத்தார். அந்த ஒரே பேரான மகனின் வழியாக கடவுளோடு நாம் மீண்டும் இணைக்கப்பட்டு இருக்கின்றோம். அந்த கல்வாரி சிலுவை நம்மை மீண்டும் இணைக்கிறது தந்தையினுடைய உறவோடு. எனவே இதுவரை உலகத்தோடும் பாவத்தோடும் நீங்கள் விளையாடி கொண்டு இருந்திருக்கலாம். அதன் வழியாக ஆரோக்கியத்தை இழந்து போய் இருக்கலாம், நிம்மதியை இழந்து போய் இருக்கலாம், தேவ பிரசன்னத்தை இழந்து போய் இருக்கலாம், தனிமையான உணர்வோடு வாழ்ந்து கொண்டு இருக்கலாம், வெறுமையாக இருக்கலாம், தள்ளாடி கொண்டு இருக்கலாம். இன்று ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகின்றார், என் மகனே மகளே, நான் உனக்காக இருக்கின்றேன். என் மகனை உனக்காக நான் அனுப்பினேனே, அவர் உனக்காக மரித்தாரே, இந்த நாளிலும் மலப்புறத்தில் அமர்ந்து பரிந்து பேசிக்கொண்டு இருக்கிறாரே. எனவே இழந்து போனதை மீட்டு வருவதற்காகத்தானே வந்தார். நீ ஏன் அவர் மீது நம்பிக்கை வைக்க மாட்டேங்கிறாய்? நீ எதற்காக நீ பாவத்திலிருந்து வெளியிலே வரவில்லை என்று ஆண்டவர் இந்த நாளில் உங்களை பார்த்து கேட்கின்றார். ஆதாமே, நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்டவர் உங்களை பார்த்து சொல்லுகின்றார். உங்களுடைய பெயரை அழைத்து சொல்லுகின்றார். நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்கின்றார். அவருக்கு என்ன பதில் சொல்ல போகிறீர்கள் அன்பார்ந்தவர்களே? நீங்கள் நினைக்கலாம், என்னுடைய இடம் போய்விட்டது, பணத்தை வட்டி கொடுத்தேன் போய்விட்டது, என்னிடம் இருக்கிறது எல்லாம் என் பிள்ளையுடைய படிப்பிற்காக போய்விட்டது, என்னுடைய சொத்துகள் போய்விட்டன, என்னை யாரும் ஏமாற்றி விட்டார்கள். இதைத்தான் நீங்கள் இழந்து போனதாக கருதுகிறீர்கள். உங்களுடைய ஆத்துமாவை இழந்து தவித்து கொண்டு இருக்கிறீர்களே, அதை குறித்து கவலைப்பட்டு இருக்கிறீர்களாம். உங்களுடைய பிள்ளைகள் இந்த உலகத்திலே பாவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்களே, அவருடைய ஆத்துமாவை சாத்தான் தன்வயப்படுத்தி வைத்திருக்கிறானே, அதை குறித்து நீங்கள் கவலைப்பட்டு ஜெபித்தது உண்டாம்? கணவன்மார்களே, முன்னுடைய மனைவிக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் ஜெபித்த நாட்கள் எத்தனை காலங்கள் நீங்கள் ஜெபிக்காமல் உங்களே ஏமாற்றி கொண்டு
இருப்பீர்கள். உங்கள் உடலில் நோய் வந்த உடனே இயேசுவை தேடி ஓடுவது, ஐயோ என்னுடைய நோய் குணமாக வேண்டும், எனக்கு பணம் திரும்ப கிடைக்க வேண்டும், எனக்கு ஆசீர்வாதம் வேண்டும், பிள்ளைகளுக்கு பெரிய இடத்தில் வரன் வேண்டும், பிள்ளைகளுக்கு பெரிய இடத்தில் வேலை வேண்டும் என்று சொல்லி மட்டுமே அழைகிறோமே. எதை இழந்து போயிருக்கிறீர்கள்? ஆண்டவருடைய உறவை இழந்து போயிருக்கிறீர்கள். செய்த பாவம் போதும், மனம் திரும்புங்கள், திருந்துங்கள். சக்கையு திருந்தியதை போல இந்த நாளிலே நீங்கள் திரும்புங்கள், திருந்துங்கள். ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பார். இழந்து போன இதை மீண்டும் மீட்டு தருவார். கண்களை மூடுவோம், கரங்களை கும்பிட்டு நமது நடுவில் உயிருள்ள தெய்வமாய் இருக்கக்கூடிய நற்கருணைநாதரிடம் சில மணி துளிகள் நாம் அன்றாடுவோம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவை, தூயனல் ஆவியே, தகப்பனே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த காலை பொழுதிலே நாங்கள் அனைவரும் உம்மை தேடி நாடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் இந்த உலகத்திலே உம்மை தவிர எங்களுக்கு வேறு யாரும் இல்லை என்கின்ற எண்ணத்தோடு இருக்கிறோம் அப்பா. ஏனென்றால் நீரே எங்களுக்காக எல்லாவற்றையும் இழந்தீர். இழந்து போனதை தேடி மீட்பதற்காக வந்தீர் ஆண்டவரே. அதை புரிந்து கொள்ளாதபடி இந்த உலகத்திலே பாவ வாழ்க்கை வாழ்ந்து சிற்றின்ப நாட்டத்தில் வீழ்ந்து உலகத்திற்கு பின்பாக சென்று உலக மாயையில் சிக்கிக்கொண்டு சாத்தானுடைய கரத்தில் வீழ்ந்து குடி வெறிக்கும் புகையிலை பழக்கத்திற்கு உபச்சார பழக்க வழக்கிற்கும் அடிமையாகி மற்றவர்களை ஏமாற்றி பணங்களை பறித்து கொண்டு ஆண்டவரே, நாங்கள் ஆஸ்பத்திரியில் வேலை செய்தாலும் சரி, அரசாங்கத்தில் வேலை செய்தாலும் சரி, அங்கு இருந்து மக்களை ஏமாற்றி பணங்களை வாங்கி கொண்டு இருந்த நாட்கள் உண்டு. அந்த தருணத்திற்காக மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இதுவரை உலகத்தோடும் பாவத்தோடும் சமாதானத்தை இழந்து, ஆரோக்கியத்தை இழந்து, நிம்மதியை இழந்து, உமது பிரசனத்தை இழந்து தனிமையாய் வாழ்ந்த நாட்கள் உண்டு. அதற்காக அந்த நேரத்திலே மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கிறோம் அப்பா. வெறுமையாய் தள்ளாடி கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன். இழந்து போனதை தேடவும் மீட்டு ரட்சிக்கவும் நீர் வந்தீரே. இந்த நாளிலே பிள்ளைகளை ஆசீர்வதித்து சக்கியினுடைய குடும்பத்திலே ஒரு மகிழ்ச்சியை கொடுத்ததை போல பிள்ளையுடைய வாழ்க்கையில் கொடுக்க வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. பாவம் ஒரு மனிதனை அழித்துவிடும் என்பதை அறிந்து கொண்டு பாவத்தோடு விளையாடாதபடி என் ஆண்டவரோடு இணைந்திருக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பீராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய தெய்வமே, ஒளியாய் இருக்கக்கூடிய அன்பு தகப்பனே, இந்த நாளிலே பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும் ஆசீர்வதியும். நீரே எங்களுக்கு பக்கபலனாய் இருப்பீராக. இந்த அருமையான நேரத்திலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கன்னி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம். அன்பு தந்தையே, ஆமேன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உமது ராஜ்யம் வருக. உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே, வாழ்க, கர்த்தர் உடன். பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அன்பார்ந்தவர்களே, நற்கருணை நாதர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.